ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பிரிட்டானியா எக்லெஸ் டூட்டி ஃப்ரூட்டி கேக் தாங்க செய்ய போறோம். அதுவும் நல்லா சாஃப்டா ப்ளஃபியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம், அதாவது 250 கிராம். ஒரு கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம், 250 ml. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு விஸ்க வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது வந்து 5 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வச்சிடலாம். 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1.5 கப்பில் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 375 கிராம் மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் வந்து விஸ்க வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியே இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுல வந்து நம்ம 150 ml வந்து கோல்டு வினர் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். இதே வந்து விஸ்க வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேட்டர் வந்து நல்லா ஒரே டைரெக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பேட்டர் வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இப்போ வந்து இதுல ஒரு ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆரஞ்சு எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்தீங்கன்னா நம்ம கடையில வாங்கின கேக்கு மாதிரியே இருக்கும். நான் ஃபுட் கலர்ல எதுவுமே போடல. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 கப் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு ஸ்பூன் வந்து மைதா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ட்ரையா இருக்கும். இப்ப வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம அந்த பேட்டர்ல போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ குக்கர்ல வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு கேக் டின்னை வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு அது மேலேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சைட்லயும் வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் வந்து டின்ல வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். அப்பதான் ஏர் பபிள்ஸ் இருந்தா அது வந்து மேல வந்து நம்மளுக்கு கேக் வந்து வெடிக்காம வரும். இப்ப வந்து நம்ம குக்கர்ல வந்து கேக் டின்னை வந்து வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு கத்தி வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்க. ஒட்டாம வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப வந்து பட்டர் ஷீட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நம்மளுக்கு கேக் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வந்துருக்குதுன்னு. இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைட்ல வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இப்ப நம்மளுக்கு கட் பண்றதுக்கும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்குதுன்னு. ஈஸியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிட்டேன்.
அவ்வளவுதாங்க, ஓவனே இல்லாம எக்லெஸ் பிரிட்டானியா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். Yeah.